அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் புறப்பொருள் இலக்கணம் இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் அகப்பொருள் இலக்கணம் படித்தோம். அகத்திணைனா என்ன அப்படின்றத பற்றி படித்தோம். இன்றைக்கி புறப்பொருள் பற்றி படிக்க போகிறோம். புறப்பொருள்னால் புறத்திணை தான். புறப்பொருள் புறத்தே நிகழும் நிகழ்ச்சிகளை கூறுவது புறப்பொருள் எனப்படும். புறத்தே நிகழும் நிகழ்ச்சிகளை கூறுவது புறப்பொருள் எனப்படும். அதாவது நம்ம அறம், ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அறம், பொருள், இன்பம், வீடு முதலியவற்றை பற்றியும், கல்வி, வீரம், கொடை ஆகிய ஒழுக்கத்தை பற்றியும் கூறுவது புறப்பொருள் இலக்கணம் எனப்படும். இதில் தமிழில் புறத்திணை பற்றி கூறும் ஒரே ஒரு நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. தமிழில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் புறப்பொருள் வெண்பா மாலைன்னு சொல்கிறாங்க. இப்போ புறத்திணைகள் மொத்தம் 12 வகைப்படும். இதில் முதலாவது வெட்சித்திணை. அதை பற்றி பார்க்கலாம். வெட்சித்திணை பகை நாட்டின் மீது போர் தொடங்கும் முன் அந்நாட்டில் உள்ள ஆணிரைகளுக்கு தீங்கு நேரக்கூடாது என கருதும் மன்னன் தன் வீரர்களை அனுப்பி ஆணிரைகளாகிய ஆடு மாடுகளை கவர்ந்து வரச் செய்வது வெட்சித்திணை ஆகும். இப்போது ஒரு பகை இப்போது ஒரு நாட்டுக்கு போய் போர் தொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரைகள், அதாவது கால்நடைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நேரக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஆணிரைகளை கவர்ந்து வர செய்தல் தான் வெட்சித்திணைன்னு சொல்கிறாங்க. இப்போது வெட்சித்திணையாகும். அவ்வீரர்கள் வெற்றிப்பூவை சூடி செல்வர். இப்போ வெற்றிப்பூவை வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க. போயிட்டு அந்த கால்நடைகளை கவர்ந்துட்டு வருவாங்க. அவ்வீரர்கள் வெற்றிப்பூவை சூடி செல்வர். நிறை என்பது ஆடு மாடுகள் ஆகும். இப்போது ஆடு மாடுகளை தான் நிறைன்னு சொல்கிறாங்க. இது நிறை கவர்தல் எனப்படும். இப்போது வெட்சித்திணைனா என்னன்னா நிறை கவர்தல். இப்போ ஒரு ஜென்ரலாக சொன்னோன்னா வெட்சித்திணை நிறை கவர்தல். நிறை கவர்தல்னால் பகை நாட்டில் ஞாபகம் வச்சுக்குவாங்க. பகை நாட்டில் கால்நடைகளுக்கு எந்த ஒரு துன்பமும் நேரக்கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த நாட்டோட ஆணிரைகளை கவர்ந்து வர செய்கிறது தான் வெட்சித்திணை. ஆணிரைகளை கவர்தல் வெட்சித்திணை எனப்படும். அடுத்து இரண்டாவது கரந்தைத்திணை. கரந்தைத்திணைனா என்னென்னா, வெட்சி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை கரந்தை பூவை சூடி சென்று மீட்டு வருவது கரந்தைத்திணை எனப்படும். இப்போது எதிரி நாட்டை போயிட்டு அந்த ஆணிரைகளை கவர்ந்துட்டு வந்துடுறாங்க இல்லையா. இப்போது கவர்ந்துட்டு வந்த ஆணிரைகளை ஆணிரைகளோட அந்த அரசன் தன் ஆணிரைகளை திரும்ப அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா அவங்க கரந்தை பூவை சூடிக்கொண்டு நிறைமீட்டல்னால் ஆணிரைகளை மீட்டு கொண்டு வர்றது தான் கரந்தைத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. வஞ்சித்திணைனா மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டுடன் போரிடுதல். வீரர்கள் வஞ்சிப்பூவை சூடி போரிடுவர். இப்போது மண்ணாசை, இப்போது அந்த காலத்துலலாம் தன்னோட நாடு பெரிய அளவில் பெரிய நாடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போரிட்டு ஒவ்வொரு நாட்டையும் தன் நாட்டோடு இணைச்சிக்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டுடன் போரிடும்போது வஞ்சிப்பூவை சூடி செல்வார்கள். அவங்க வஞ்சித்திணைனா வஞ்சிப்பூவை சூடி சென்று போரிடுதல் வஞ்சித்திணைன்னு சொல்கிறாங்க. அடுத்து காஞ்சித்திணைனா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மற்ற அரசனோடு காஞ்சிப்பூவை சூடி எதிர்த்து போரிடுவார். இப்போது காஞ்சித்திணைனா தன் நாட்டை கவர்ந்துட்டு கவர வராங்க அப்படின்னு தெரியும் போது அந்த நாட்டோட அரசனோட போரிடும்போது காஞ்சிப்பூவை சூடிக்கொண்டு எதிர்த்து இவங்க என்ன பண்ணுவாங்க, போரிடுவாங்க. அடுத்து நொச்சித்திணைனா தன்னுடைய மதிலை வேண்டி, மதில்னா சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அதுதான் மதில். தன்னோட மதிலை வேண்டி உள்ளிருந்தே வெளியே இருக்கும் பகை அரசனோடு நொச்சிப்பூவை சூடி போரிட்டு அம்மதிலை காப்பார்கள். இப்போது ஒரு மதில்னால் சுற்றுச்சுவர் இடிஞ்சிடுச்சுன்னா டைரெக்டாக எதிரி நாட்டு அரசர் உள்ளே நுழைஞ்சு எல்லாத்தையும் தாக்கிடுவாங்க. அதனால இந்த மதிலை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா நொச்சிப்பூவை சூடிக்கொண்டு அந்த மதிலை காப்பாற்றுறதுக்கு போரிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உழிஞைத்திணைனா உழிஞை பூவை சூடி தன் வீரர்களுடன் மற்ற அரசன் கோட்டைக்குள் புகுந்து மதிலை கைப்பற்றுவர். இப்போது தன்னுடைய நாட்டுக்கு உள்ளேயே இருந்து
நொச்சிப்பூவை சூடிக்கொண்டு போரிடுவாங்க. இது நொச்சித்திணைன்னு சொல்கிறாங்க. மதிலுக்குள்ளேயே இருந்துட்டு அதுவே தன்னோட அது அந்த நாட்டோட போரிடும்போது உழிஞைப்பூவை சூடிக்கொண்டு உழிஞைப்பூவை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கோட்டைக்குள் மற்ற அரசனோட கோட்டைக்குள் புகுந்து மதிலை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தும்பைத்திணை. 7வது தும்பைத்திணை. பகைவர்கள் இருவரும் தும்பைப்பூவை சூடி வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தம் வீரர்களுடன் இணைந்து போரிடுதல் தும்பைத்திணைன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ரெண்டு அரசர்களுமே அவங்க அந்த தும்பைப்பூவை சூடிக்கொள்வாங்க. அவங்களோட குறிக்கோள் ஒன்று தான், நான் வெற்றி பெறணும், அது மட்டும்தான். இப்போ அவங்க 2 பேருமே சூடிக்கொண்டு போரிடும்போது தும்பைப்பூவை வைத்துக்கொண்டு போரிடுவார்கள். அதுவே வாகைத்திணை அப்படின்னா வெற்றி பெற்ற போரிடுறாங்க இல்லையா, 2 பேரும் தும்பைப்பூவை வச்சுக்கிட்டு போரிட வராங்க இல்லையா. இப்போ போரிடும்போது வெற்றி பெற்ற பிறகு வாகைப்பூவை சூடி கொண்டாடுவாங்க. வாகைப்பூவை சூடி மகிழ்வான். வாகைத்திணைனா வெற்றி பெற்ற அரசன் வாகைப்பூவை சூடி மகிழ்வான். அடுத்து பாடான் திணை. பாடான் திணைனா பாடுதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனின் அதாவது பெருமையாக சொல்கிறதுக்கு ஏற்ற ஒரு அரசரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது தான் பாடான் திணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசனோட கல்வி, வீரம், ஒழுக்கம், அது கருணை இதெல்லாம் பற்றி போற்றி புகழ்றது தான் பாடான் திணை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பொதுவியல் திணை. பொதுவியல் திணைனா வெற்றி முதல், இப்போ நம்ம முதல் புறத்திணை பார்த்தோம் இல்லையா, வெற்றி முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளின் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது தான் பொதுவியல் திணைன்னு சொல்கிறாங்க. வெற்றி முதல் பாடான் திணை வரை படித்தோம் இல்லையா, அதில் கூறப்படக்கூடிய பொதுவான சிலவற்றையும் கூறப்படாதவற்றையும் கூறுவது தான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கைக்கிளை. கைக்கிளை திணை. கைக்கிளைனா உங்களுக்கு தெரியும், அகத்திணையிலையும் புறத்திணையிலையும் கைக்கிளையும் பெருந்திணையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். கைக்கிளை என்பது ஒருதலை காமம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருதலை காமம் எந்த திணைக்குரியதுன்னா கைக்கிளை திணைக்குரியது. கைக்கிளை என்பது ஒருதலை காமம். இது ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று என 2 வகையாக பிரிக்கலாம். கைக்கிளை திணையை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று என 2 வகையாக பிரிக்கலாம். இது ஒருதலை காமம். அடுத்து பெருந்திணை. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இதுவும் ஆண்பால் மற்றும் பெண்பால் கூற்று என 2 வகைப்படும். கைக்கிளையிலும் ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று என வரும். அதே மாதிரி கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். நல்லா புரிஞ்சுக்காங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இவ்வளோதான் புறத்திணை. 12 வகையும் படிச்சிட்டோம். இது ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லா படித்து நம்ம ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணி நம்ம ஒரு அரசு வேலையில் உட்காருவோம். நன்றி. தேங்க்யூ.